ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எல்லாம் முடிந்தது. அதற்கான ஒரு வேத வசனம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு இங்கு கடைசியாக சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்பதற்கான ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தா, கடவுள் நமக்காக எல்லாவற்றையும் அவர் அங்கு சிலுவையில் முடித்து விட்டதற்கான அர்த்தம் தான். பிசாசு ஒரு விலையை பாருங்க நிர்ணயித்து வச்சிருந்தான். மனுஷனுடைய பாவத்தின் மித்தமாக ஆதாம் தன்னுடைய சுதந்திரத்தை தேவன் கொடுத்த வாழ்க்கையை பிசாசினிடம் பாருங்க அடகு வைத்தது போல அவன் கீழ்ப்படியாமையினால கொண்டு போய் பிசாஸ் கிட்ட தன்னுடைய அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அப்ப அதற்கான ஒரு விலைக்கிரையும் இருக்கிறது. அந்த விலைக்கிரயத்தை கொடுத்தாதான் பத்திரத்தை மீட்டு எடுக்க முடியும். தேவன் பாருங்க தன்னுடைய பிள்ளை பாவத்துல விழுந்த உடனே அவர் செய்கிற காரியங்களை பாருங்க. அந்த பிள்ளை எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லி விடாம தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்துகிறார். அது எப்படிப்பட்ட கிரயம்? இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத அளவுக்கு ஒரு கிரயத்தை செலுத்துகிறார். விலை நிர்ணயிக்க முடியுமாங்க தேவனுடைய ரத்தத்திற்கு? அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். அவர் மனிதர்களைப் போல பாவம் செய்த ரத்தம் அல்ல. தேவன் அவர் ஒரே பேரான குமாரனை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து அதற்கான விலையை செலுத்திவிட்டு கடவுள் பாருங்க எல்லாம் முடிந்தது என்று அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உங்க பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் முடிந்தது. சிலுவையின் மூலமாக அவர் எல்லாவற்றையும் நமக்காக இனிதான் செய்வார்னு சொல்லி எத்தனை பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம்? அவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டாருங்க. இனி நம்ம சிலுவையில் வைத்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையை சுமந்ததுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார் என்றால் நான் காயப்படக்கூடாது, நான் நொறுக்கப்படக்கூடாது, நான் தரித்திரனாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இன்னைக்கு எல்லாமே முடியலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உடம்பு சரியில்லைன்னா என்னால முடியல, எனக்கு உடம்பு முடியலங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ண, என்னால பணம் ரெடி பண்ண முடியல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்க நம்மளால முடியலன்ற வார்த்தை தான் நம்ம வாயில வருகிறது. ஆனா கடவுள் பாருங்க எல்லாம் முடிந்தது என்று அங்க சொல்லப்படுவதை அழகாக அந்த வார்த்தையை நான் தியானிக்கிறேன். எதற்காக என்றால், என் பிள்ளை இனிமேட்டுக்கு முடியலன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. எனக்காக தான் தேவன் அடிக்கப்பட்டார், அவருடைய சொத்து எனக்காக தான் வரப்போகிறது என்று நாம் நினைவு கூறுவதற்கு தான் இன்றைக்கு நாம் திருவிருந்து என்பதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். திருவிருந்து எதற்காக அடையாளமாக இருக்கிறது? சொந்த பிள்ளைகளுக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தை நான் பானம் பண்ணும் பொழுது அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நினைவு கூறுகிறோமா? கூற வேண்டும். தேவன் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக தான் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், இனி நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி நாம் நினைவு கூற வேண்டும். வியாதியஸ்தர்களா இருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடவுள் என்னுடைய நோய்களை கல்வாரி சிலுவையில அவர் எடுத்துக்கொண்டார். இனி நான் நோய்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் நினைவு கூற வேண்டும். பண பற்றாக்குறையில இருக்கீங்களா? தேவன் எனக்காக தான் தரித்திரராக சிலுவையில் தொங்கினார், நான் இன்னைக்கு ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். தேவன் எதற்காகலாம் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார் என்று வேதத்தை சற்று வாசித்தால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து பாருங்கள். தேவன் செய்த எல்லாவற்றையுமே நன்மையாகவே நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்கலன்னு சொல்லி நம்ம புலம்புறதை காட்டிலும் தேவன் வேதாகமத்தை நம்ம கையில எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா,
நீங்கள் வாசித்து பார்த்து நான் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தையும் சொத்தையும் நீங்கள் அதை அனுபவிக்கும்படியாக இந்த உயிலை எடுத்து படிக்கணுங்க. தினந்தோறும் நீங்க படிச்சு கடவுள் நமக்காக என்ன வச்சிருக்காரு, அதற்காக தான் நான் வாழுகிறேன், இந்த உலகத்தை நான் சுதந்தரித்து சந்தோஷமாக வாழதான் தேவன் என்னை உண்டாக்கியிருக்கிறார் என்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்க நினைவு கூறும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. எல்லாம் முடிந்தது என்றதை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். எங்க வாழ்க்கையில நாங்கள் எதை செய்தாலும் எங்களால முடியலன்னு சொல்லி எதுவுமே எங்களால முடியவில்லையே, எங்கள் வாழ்க்கை தோல்வியற்றதாக எங்களுக்கு காணப்படும்படியாக பிசாசு விதைக்கிற விதைகளை இயேசுவின் நாமத்தினால் அந்த களைகளை பிடுங்கி எரியும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில இனி தோல்வி இல்லை, வெற்றி மட்டுமே என் தேவன் வைத்திருக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் சிலுவையை நாங்கள் தியானிக்கும்படியாக ஞாபகத்தின் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.